அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த அமர்வை வழிநடத்திய சுவாமி சிஎஸ்சி ஸ்டேட் கன்வீனர் அவர்களுக்கும் அனைத்து கருத்துரையாளர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஹோப் நிறுவனம் 29 ஆண்டுகள் நிறைவேற்றி 30வது ஆண்டு இது அவங்களுடைய பயணத்தை துவங்குறாங்க. அதுக்காக ஹோப் நிறுவனத்திற்கும் குறிப்பாக ஜோசப் விக்டர்ராஜ், அதனுடைய ட்ரஸ்டி மெம்பர்ஸ் மரிய லூயிஸ், லிபி ராஜன், அனைத்து டீம் மெம்பர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக்கிறேன். 30 ஆண்டு காலமாக எனக்கு விக்டரோட அசோசியேஷன் ஒரு 20-25 இயர்ஸ் இருக்கிறேன். பல்வேறு இஷ்யூஸில் ஒன்றா சேர்ந்து பணியாற்றியிருக்கிறோம். அது குழந்தைகளுக்கான உரிமை, தலித் மக்களுக்கான மனித உரிமை, டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் சம்பந்தமான பணிகள், இந்த சிஎஸ்எல் கேம்பெயின் சம்பந்தமான நேஷனல் அட்வொகசி சம்பந்தமான பணிகள், இப்படி பல்வேறு வகையான இஷ்யூஸில் ஒன்றா சேர்ந்து பணியாற்றியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆக 30 ஆண்டுகளும் ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம். மேலும் மேலும் சிறப்பாக மனித உரிமை தளத்தில் வெவ்வேறு செக்டரில் தொடர்ந்து ஹோப் நிறுவனம் தன்னுடைய பயணத்தை தொடரும் என்று மீண்டும் என்னுடைய அன்பான வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்ட மனித உரிமை விருதினை பெற்று வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் என்று டிஃபைன் அவர்களுக்கு நம்ம அனைவர் சார்பில் தெரிவித்துள்ளோம். ஏன்னா மனித உரிமை தளத்தில் மிகப்பெரிய அளவில் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் அவருடைய அளப்பரிய பங்கு என்பது மிக சிறப்பாக இருக்கு. அது மட்டுமல்ல, யுனைடெட் நேஷன்ஸில் சின்ஸ் இந்த டாபிக், இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால், ஸ்பெஷல் ப்ரொசீஜர், இதை பற்றி நான் பேசணும்னா அது ஐ ஹேவ் டு மென்ஷன் தட் அவர் ஹெச்ஆர்டி ஸ்பெஷல் ரேப்போர்ட்டியருக்காக விண்ணப்பம் செய்திருக்கார். அதுக்கான ஒரு கேண்டிடேட் ஓப்பன் அப் ஆயிருக்கு யுனைடெட் நேஷன்ஸில். ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸுக்கான ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் அது அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு கேண்டிடேட் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் அந்த பணியில் எக்ஸ்டென்சிவ் ஒர்க் பண்ண ஒரு பர்சனாலிட்டி. அவர் எந்த செக்டர் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. அது தலித், ஆதிவாசி, விமன், சில்ட்ரன், அல்லது இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸு, டிசேபிலிட்டிஸு, டிரான்ஸ்ஜெண்டர், இப்படி ஒவ்வொரு செக்டரில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு, மீடியா, இப்படி ஒவ்வொரு செக்டரில் இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸுக்காகவும் பல ஆண்டு காலமாக அவர் பணியாற்றியிருக்காரு. ஐ விஷ் தட் ஹி சக்சீடட் இன் திஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஏன்னா ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு பர்சனாலிட்டி, உலக அளவில் இந்த மனித உரிமை காப்பாளருக்கான பணியை மேற்கொண்டு எடுத்து செல்வதில் அது சிறப்பாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அனைவர் சார்பில் நான் அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வழக்கறிஞர் சுரேஷ், நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, பிஎஸ்எல், பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இன்று சந்தித்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக அவர் சந்தித்த குறுகிய நேரத்திலே இந்த எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அமலாக்கம், இப்போ ரீசெண்டாக நடந்த காஞ்சிபுரம் ஜட்ஜ்மெண்ட், இதை பற்றி நம்ம விவாதிக்கிறது ஒரு மகிழ்ச்சி. இன்னும் மற்ற கருத்துரையாளர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக இந்த மாதிரி அமர்வில் என்ன அழைக்கும் போது எஸ்சி/எஸ்டி கிரிமினல்ஸ் ஆஃப் அட்ராசிட்டிஸை பற்றியோ அல்லது அதனுடைய தொடர்பான வன்கொடுமை தொடர்பான விஷயங்களை பற்றி தான் பேச ஆரம்பிப்போம். சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் அப்படிலாம் பேசணும். அதில் தலித் சில்ட்ரனை பற்றி தான் வழக்கமாக பேசுவதற்கு அழைப்பாங்க. ஆனால் முதல் முறையாக வித்தியாசமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு.
ஆப்ஷனல் புரோட்டோக்கால், யூஎன் ஆப்ஷனல் புரோட்டோக்கால் அண்ட் சிஆர்சி சம்பந்தமாக வந்து பேசுங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த ஆப்ஷனல் புரோட்டோக்கால் 3 அந்த சிஆர்சி 2012 இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு நேஷனல் வந்து ஒரு அட்வொகசி எஃபோர்ட் நடந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை ரேட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து தமிழ் சவுத் இந்தியா லெவலில் வந்து சவுத் இந்தியா நேஷனல் லெவலில் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் மூவ்மெண்ட் அப்போ கொஞ்சம் வைப்ரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்த சமயத்து சில்ட்ரன்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் கிளைமேட் ஜஸ்டிஸ் என்கிற அமைப்பு மதுரையில் ஆர்சிபிஎஸ் ஸ்பீச் யூரோப்புடைய ஃபவுண்டர்ஸ் அவர் டாக்டர் ஜான் தேவரம் எஸ்டின்னு சிசிஆர்டியுடைய டைரக்டர் என்னுடைய நண்பர் தாமஸ் ஜெயராஜ், ஆசிப் பெர்னாண்டஸ், ஹெச்ஆர், ஒரிசாவில் இருக்கக்கூடிய வில்லியம் ஸ்டான்லி. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவங்களாம் இல்லை சொல்ல வெரி சாரி. எல்லாருமே நல்ல சிறந்த செயல்பாட்டாளர்கள், மனித செயல்பாட்டாளர்கள் இல்லை. இவர்களெல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஆப்ஷனல் புரோட்டோக்கால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேட்டிஃபை பண்ணணும். ஸோ அதன் மூலிமா வந்து குழந்தைகள் மனித உரிமை சம்பந்தமாக குழந்தைகளோ அல்லது குழந்தைகளுக்காக பணியாற்றக்கூடிய அமைப்புகளோ நேரடியாக அந்த யூஎன்சிஆர்சி கமிட்டிக்கு கம்ப்ளைண்ட்ஸை வந்து அனுப்ப முடியும். அந்த பணியை வந்து ஒரு கேம்பெயினாக மேற்கொண்டாங்க. அது நேஷனலில் நிறைய வேலைகள் செய்தாங்க. நான் அப்போ வந்து டெல்லியில் எஸ்சி/எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அமெண்ட்மெண்ட்டுக்காக வேலை செய்யும்போது அவர்களோடு சேர்ந்து பணியாற்றிருக்கிறேன். இன்னும் ஒருத்தர் நான் பார்த்துட்டு பாண்டியன் முக்கியமான ரோல் போயிருந்தார், அவரும் இல்லை. ஆனால் இந்த அவர் எடுத்த எஃபோர்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 2012 வந்து யூஎன் இதை அறிமுகப்படுத்தும் போது முதல் முறையாக அதை கொஞ்சம் பிக்கப் பண்ணி இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாங்க. அப்போது நேஷனல் வெவ்வேறு கட்சியை சார்ந்த பார்லிமெண்ட்களை வந்து சந்தித்து இதை பற்றியான கோரிக்கைகளை பற்றி பேசணும். அது இல்லாமல் வந்து நேஷ்னல் கமிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சைல்டு என்சிபிசிஆர் அப்படி பல்வேறு வகையில் வந்து நம்ம அதுக்கான எஃபோர்ட் எடுத்தோம். இன்னும் சொல்ல போனால் என்சிபிசிஆர் அதை பற்றிய நம்ம புரிதலே இல்லை. அந்த சமயத்தில் அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொல்ல வேண்டாம், அதை பற்றி தெரியவே இல்லை. எந்த அளவுக்கு நாங்கள் சொன்னது புரிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து மனித உரிமை பற்றி அனுபவம் உள்ளவர்கள் அதை கொஞ்சம் புரிந்து கொண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அதை பாராட்டினாங்க. அங்கே அட்வொகேட்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஐ திங்க் வந்து அந்த அடிப்படையில் வந்து வித்தியார் வந்து இதை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. என்கிட்ட அவர் சொன்னார். ஸோ அதனால் 2 விஷயமா பார்க்குறேன். வந்து ஒன்று வந்து இந்த ஆப்ஷனல் புரோட்டோக்கால் அப்படின்னா என்ன, அது எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகும், பொதுவாக அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், குறிப்பாக யூஎன்சிஆர்சியில் இருக்கக்கூடிய அந்த 3 ஆப்ஷனல் புரோட்டோக்கால் இருக்குது 1, 2, 3 அதை பற்றிய சுருக்கமாகவும் சொல்லிட்டு இதை எவ்வாறு நம்ம அடுத்தது இந்த கேம்பெயின் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணாக்கா புது இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நிறையா எடுக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து வந்து இந்த ஆப்ஷனல் புரோட்டோக்கால் வந்து ரேட்டிஃபை பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம மேற்கொண்டா, இப்போ நம்ம காலையில் வந்து நம்ம அமர்வு ரூல்ஸை பற்றி நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் பார்ப்போம். வெவ்வேறு கமிஷன்ஸ் பார்த்தோம், ஸ்டேட் கமிஷன் ஆன் சைல்ட் ரைட்ஸை பார்த்தோம், சிடபிள்யூசி பல்வேறு கமிஷன்களை பார்த்தோம். இப்போ ஆஃப்டர்நூன் இப்போ இந்த செஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வைடராக நம்ம இன்டர்நேஷ்னல் எப்படி பல கண்ட்ரீஸ் மத்தியில் வந்து கான்ஃப்ளிக்ட் சில்ட்ரன் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நாங்கள் பார்த்தோம். நம்ம நாட்டுக்குள்ளே வந்து மணிப்பூரில் வந்து அந்த கான்ஃப்ளிக்டில் வந்து பொதுவாக எல்லாரும் எப்படி பாதிக்கப்பட்டு குழந்தைகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இப்போது போரில் வந்து குழந்தைகள் எவ்வாறு பாதிக்கிறாங்க அது வந்து நம்மளால் பேச முடியலன்னா அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். குறிப்பாக வந்து
ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு. அந்த வார்ல வந்து அதுல குழந்தைகள் எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க, அவருடைய பிசிக்கலா அவங்க எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க, மனநிலை எப்படி பாதிக்கப்படுறது, அல்லது ஆரோக்கியம் எப்படி பாதிக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்க்ளூடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு அசிஸ்டன்ஸ் இல்லாமல் எப்படி குழந்தைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறாங்க. இஸ்ராயல் பாலஸ்தீன்ஸ் நம்ம எல்லாரும் டிவியில் பார்த்தோம், எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். அதில் குழந்தைகள் எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த வார் அல்லது சிவில் வார்ஸ், குறிப்பாக நம்ம ஸ்ரீலங்கா ஒரு சில கண்ட்ரீஸில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்கேன், மெக்சிகோ யூஎஸ் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் நான் பார்த்துருக்கேன், கென்யாவில் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி உலக அளவில் வந்து பல்வேறு நிலைகள் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டாலேயோ வாராலேயோ டிசாஸ்டராலேயோ இப்போ இந்தியாவுக்குள்ள வந்து சுரேஷ் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார், ஐடென்டிட்டி பேஸ்டு கான்ஃப்ளிக்ட். அதை பற்றி டீட்டெயிலாக பேசுனா நமக்கு நல்லா இன்னும் எப்படி இந்த ஐடென்டிட்டி பேஸ்டு கான்ஃப்ளிக்டில் வந்து நம்ம குழந்தைகள் சஃபர் ஆகிட்டாங்க இன்னமும் அப்படின்னு. அதில் குறிப்பாக காஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ், காஸ்ட் பேஸ்டு, ஜெண்டர் பேஸ்டு, அல்லது வந்து எபிலிட்டி பேஸ்டு, இல்லை எத்னிக் பேஸ்டு. இப்போ இந்த மாதிரியான ஐடென்டிட்டி பேஸ்டு கான்ஃப்ளிக்ட் வித்தின் இந்தியா நம்ம வந்து சஃபர் ஆகிட்டு குழந்தைகள் இருக்காங்க. பல்வேறு நேரங்களில் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கோம், இந்த காஸ்ட் வார் இருக்கு. ஆனால் இந்த இன்விசிபிள் வார் வந்து ஜெனரேஷன்ஸ் இருக்கு பிட்வீன் தலித்ஸ் அண்ட் நான் தலித். இதில் சில்ட்ரன் எப்படி பாதிச்சிருக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியும். நான் இதையா ஒரு மேப்பிங் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான சூழலை யுஎன்சிஆர்சியோ அல்லது மற்ற யுனைடெட் நேஷன்ஸுடைய கன்வென்ஷன்ஸோ ரொம்ப முக்கியமானது. அதில் பல்வேறு ஸ்கிரீன் இருக்குல்ல, அதில் பல்வேறு வகையான ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம எப்படி வந்து ஆஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அல்லது சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எப்படிலாம் நம்ம வந்து அதில் ஈடுபட முடியும், அல்லது வந்து அதில் வந்து நம்மளுடைய பங்களிப்பு ஆற்ற முடியும், அதில் குறிப்பாக நம்ம குழந்தைகளுடைய உரிமைகளை எவ்வாறு பாதுகாக்க முடியும். தேசிய அளவில் நேஷனல் அளவில் இந்த கமிஷன்ஸ்லாம் இருக்குது. இது எந்த அளவுக்கு நம்ம ஸ்டேட் கமிஷனோ அல்லது நேஷனல் கமிஷனோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும். நூற்றுக்கணக்கான கமிஷன்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம அந்த என்ட்ரி பீரியட் பற்றி பேசணும், அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும். எந்த அளவுக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஸ்டேட்டஸ் இன்டர்நேஷனல் இருக்குது அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொன்றுமே வந்து இந்த கமிஷன் வந்து பேரளவில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே எந்த அளவுக்கு ஆழமாக அவங்களுடைய செயல்பாடுகளும் அல்லது அவங்களுடைய நடவடிக்கையும் சட்ட ரீதியான நடவடிக்கையும் இருக்குதுன்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கமிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர்களுடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அல்லது அவர்களுடைய கமிட்மெண்ட், அதனுடைய வெளிப்பாடுகளை வந்து நம்ம சில நேரங்களில் பார்க்க முடியும். நிறைய எஃபெக்டிவான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு மறுபடியும். ஆனால் ஆஸ் ஏ கமிஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. கமிஷனே இன்னும் நம்ம எம்பவர் பண்ண வேண்டியது, அது மாதிரி விஷயங்களாக நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்டர்நேஷ்னலாகவே வந்து நம்ம இந்த மெக்கானிசம் பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு அதில் நம்மளால் வந்து பங்களிப்பு ஆற்ற முடியும், அதோட தொடர்படுத்த முடியும், அல்லது அந்த அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து நம்ம இந்த சில்ட்ரன் ரைட்ஸ் அந்த சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம எவ்வாறு பார்க்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர். அது ரொம்ப பல்வேறு ப்ரொசீஜர், அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். இது என்னென்னா ஏற்கனவே பல்வேறு வகையான ட்ரீட்டிஸ் இருக்குது, கன்வென்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட் பார்ட்டியும் யாரெல்லாம் இதில் வந்து சிக்னேட்டரியாக இருக்காங்களோ அவங்களாம் என்ன மாதிரியான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கிறது ஏற்கனவே இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் என்பது ஒரு செப்பரேட் இன்டர்நேஷ்னல் பைண்டிங் அக்ரிமெண்ட் பிட்வீன் யூஎன் ட்ரீட்டி பாடி கன்வென்ஷன்ஸ் அண்ட் த ஸ்டேட் பார்ட்டி. இது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு மெக்கானிசம்.
இது ஒரு 3 முக்கியமான விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டாக இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால். ஒன்று வந்து என்ஹான்சிங் தி ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். என்ன வகையான கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்கோ, ட்ரீட்டிஸ் இருக்கோ, அதையெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வகையில் அல்லது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை வந்து பாதுகாக்கிற வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் வந்து நம்ம பார்க்கணும். இரண்டாவது வந்து முக்கியமானது என்னன்னா, இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மெக்கானிசம் வந்து என்னன்னா கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசமாகவும் இதை பார்க்க வேண்டியது. அதற்கான என்கொயரி ப்ரொசீஜர்ஸும் வந்து இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக, ரெண்டாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸுக்கான வந்து ஒரு ப்ரோட்டோகால், மூணாவது வந்து முக்கியமானது அட்ரஸிங் நியூ கன்சர்ன்ஸ். ஏன்னா கன்வென்ஷன்ஸ் உருவாகும் போது இருந்த கான்டெக்ஸ்ட்டு, பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்டு, அப்பொழுது இருந்த அந்த உடன்படிக்கை வந்து நாளடைவில் பல்வேறு வடிவங்கள் மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அப்போ புது வகையான சேலஞ்சஸ், புது வகையான இஷ்யூஸ், கன்சர்ன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் வந்து உதவுவதாக 3 முக்கியமான விஷயங்கள். ஆனால் என்னன்னாக்கா இது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது இது சாய்ஸ் தான். எந்த நாடுகள் இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகாலுக்கு வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதுக்கு கையொப்பம் விடுகிறார்களோ, அல்லது வந்து அந்த நாடுகளில் வந்து இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகாலை வந்து ரேட்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த நாடுகளுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து பைண்டிங். மற்ற நாடுகளுக்கு இது யார் இதில் வந்து சைனிங் கையொப்பம் விடலையோ அல்லது எந்த நாடுகள் வந்து இதை ரேட்டிஃபை பண்ணலையோ அது அவங்களுக்கு பொருந்தாது. அதனால தான் வந்து இந்த ஆப்ஷனல் விரும்பி செய்யக்கூடிய அல்லது வாலண்டரியாக வந்து நாங்கள் இந்த புரோட்டோகாலை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது ரேட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சைன் பண்ணி ஏற்றுக்கொள்கிற நாடுகளுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து பொருந்தும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகணும். ஸோ யார் வந்து இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும்னா ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். ஒன்று வந்து இண்டிவிஜுவல்ஸ், பாதிக்கப்பட்டவர்கள், தனிநபர்கள் வந்து இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால்ஸ் வந்து சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட பொருத்தமான புரோட்டோகால்ஸு அண்ட் த கன்வென்ஷன்ஸ் எதற்கு பொருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரியான ட்ரீட்டி பாடிக்கு இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அனுப்ப முடியும். யாருடைய உரிமைகள் எந்த கன்வென்ஷனில் வந்து மறுக்கப்படுகிறதோ அதில் பொருத்தமாக வந்து அனுப்ப முடியும். இரண்டாவது வந்து குரூப்ஸு, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் குழுவாக சேர்ந்து, அது விமனாக இருக்கலாம், தனிசாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு இனக்குழுக்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து குரூப்பாக சேர்ந்து இந்த பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸை வந்து அனுப்ப முடியும். மூன்றாவது வந்து மற்றவர்கள் சார்பாக, தனிநபர்கள் சார்பாக, இப்போ நம்மனாக்கா அடல்ட் வந்து குழந்தைகள் சார்பாகவும் நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் வந்து நம்மளால் வந்து புரோட்டோகால்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பார்ட்டிஸ், யாரெல்லாம் இந்த புரோட்டோகால்ஸ் வந்து சைன் பண்ணுறாங்களோ, ரேட்டிஃபை பண்ணுறாங்களோ அந்தந்த நாடுகளும் இந்த புரோட்டோகால்ஸ் வந்து அவர்கள் வந்து பயன்படுத்த முடியும். ஸ்பெஷல் ராப்போர்ட் கேஸ், அவர்களும் வந்து இந்த கன்வென்ஷன்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். அவர்கள் மூலமாக ஒரு சில அறிக்கைகள் அல்லது டேட்டாஸ் வந்து அல்லது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவர்கள் மூலமாகவும் வந்து நம்ம இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால் பயன்படுத்த முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 46 தீமேட்டிக் ஏரியாவில் வந்து 79 ஸ்பெஷல் ராப்போர்ட்டீஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அவர்களும் வந்து இதை கொஞ்சம் பயன்படுத்தி இந்த ஸ்பெஷல் சப்மிஷன் மூலியமாக அவருடைய அறிக்கையின் வாயிலாகவும் நம்மளுடைய மனித உரிமை நிலைப்பாட்டை வந்து நம்ம கொண்டு செல்ல முடியும் நம்ம பார்க்கலாம். இந்த 79 ஸ்பெஷல் ராப்போர்ட்டெல்லாம் HRD ஸ்பெஷல் ராப்போர்ட்டிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட். எப்படி இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால் செயல்படும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 3-4 முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து
இதற்கான கிரைட்டீரியா எந்த ட்ரீட்டி அல்லது கன்வென்ஷன்ஸ் வந்து புரோட்டோகால் வந்து அறிவிச்சிருக்கிறாங்களோ அந்த கன்வென்ஷன்ஸ் புரோட்டோகாலுக்கு மட்டும்தான் நம்ம அதை வந்து பயன்படுத்த முடியும். அந்த குறிப்பிட்ட நாடுக்கு தான் வந்து அதை பயன்படுத்த முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட ரிலவெண்டான ட்ரீட்டி பாடிக்கு இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால் வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமானது. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னக்கா வந்து எக்ஸாக்ட் டொமஸ்டிக் ரெமிடிஸ். இங்கே எல்லா வகையான முயற்சிகளும் ரெமிடி தேடி எதுலாம் முடியலையோ அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வந்து நம்ம இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால் வாயிலாக கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்ப முடியும். அது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் வேற வழியில் ஏன்னா உள்நாட்டில் டொமஸ்டிக் மெக்கானிசம்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடியாத பட்சத்தில் தான் வந்து நம்ம இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால் வாயிலாக வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அனுப்ப முடியும்னு பார்க்குறாங்க. 4வது ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இதை வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்ஸாக தான் கொடுக்க முடியும். நம்ம ஓரளவும் மற்ற வாயிலாக வந்து பண்ண முடியாது. இதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃபார்மேட்ஸை பயன்படுத்தணும். எவிடன்ஸ் பேஸ்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கான ப்ராப்பரான எவிடன்சஸ்லாம் இல்லைன்னா இந்த ஆப்ஷனல் புரோட்டோகாலை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அது ரிட்டன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டெசிக்னேட்டட் சேனல் மூலயமா தான் வந்து இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால்ஸ் வந்து நம்ம அந்த கமிட்டிக்கு வந்து நம்மளால் வந்து சப்மிட் பண்ண முடியும். அது வந்து போஸ்டல் மெயிலாக இருக்கலாம் அல்லது இமெயிலாக இருக்கலாம். ஆன்லைன் சப்மிஷன்ஸ் ஃபார்மேட்ஸ் மூலயமா அதை வந்து நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸை. ஸோ கிளியராக வந்து அந்த வயலேஷன்ஸை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லுவாங்க. அது மூலியமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு குழு சார்பாக ஒரு குழந்தைகள் சார்பாக நம்ம வந்து மற்றவர்கள் சார்பாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்பணும்னா அந்த சம்மந்தப்பட்டவருடைய ஒப்புதல் பெற்றிருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ பல்வேறு கன்வென்ஷன்ஸ் இருக்குது. அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக போகல. ஆனால் நேரடியாக நம்ம மாற்றத்துக்கு விரும்புவோம். ஒவ்வொரு கன்வென்ஷன்ஸை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக ஒரு கோடிட்டு காமிச்சா ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சர்ட் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஸோ இந்த கன்வென்ஷன்ஸுக்கும் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா வந்து 182 கண்ட்ரிஸ் வந்து இந்த கன்வென்ஷன்ஸை வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியா. ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் கிடையாது. ஆனால் இந்த கன்வென்ஷன்ஸ் வந்து இந்தியா வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நம்ம கட்டிங் அக்ராஸ் பார்க்கணும். சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் சிஆர்சி மட்டுமல்ல, ஒவ்வொரு கன்வென்ஷன்ஸ்லையும் வந்து நம்ம அதில் குழந்தைகள் அந்த ஒவ்வொரு கன்வென்ஷனுக்கும் பொருத்தமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அதுக்காக வந்து நான் இதை கோடிட்டு காமிக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு பாருங்க, இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1966. இது வந்து 174 கண்ட்ரிஸ் வந்து இதை ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. 1979 வந்து இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து எவரி 3 years or 5 years வித்தின் ஃபஸ்ட்டு வந்து வித்தின் 1 year கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எவரி 3 years 5 years வந்து இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ இதுலேயும் வந்து ஆப்ஷனல் புரோட்டோகால் இருக்குது. அது இந்தியா வந்து ரேட்டிஃபை பண்ணல.
அது எப்போ 1979 வந்து இன்னும் இந்தியா வந்து இதில் ராட்டிஃபை பண்ணாமல் இருக்கு. அது வந்து இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் ப்ரோட்டோகால். இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இதோட பேட்டர்ன் என்னன்னு தெரியும். அதுக்காக தான் வந்து இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் போவேன், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் கவர்னன்ட்டு. ஸோ இதுக்கும் வந்து ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் இருக்குது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1979 வந்து இதை ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோட்டோகால் இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸ்க்கான ப்ரோட்டோகால் இதுலேயே இருக்குது. அந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேட்டிஃபை பண்ணிட்டாங்க. 31 நாடுகள் வந்து இதை ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிடா வந்து 1979 அகைன். ஸோ இதுலேயும் வந்து 189 கண்ட்ரீஸ் வந்து இதை ரேட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா வந்து இதை சைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் ரேட்டிஃபை பண்ணல. நெக்ஸ்ட் போங்க, கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் 1984 இதை பாருங்க. ஸோ இதில் வந்து 175 கண்ட்ரிஸ் வந்து இதை வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைன் பண்ணியிருக்காங்கன்னா ரேட்டிஃபை பண்ணாமலே இருக்கு. இதுலேயும் வந்து ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் இருக்கு. இந்த கன்வென்ஷனே ரேட்டிஃபை பண்ணல, ப்ரோட்டோகாலும் வந்து அப்படியே பெண்டிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க, UNCRC 1992 வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் 3 வகையான ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல் ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா 2000 வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்னாக்கா, the involvement of children in the armed conflicts prohibits recruitment of children in the armed conflicts. இப்போ நம்ம நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ஆயுதம் ஏந்தக்கூடிய பணிகளில் வந்து குழந்தைகளை வந்து ஈடுபடுத்துறதை வந்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் இது. இதை வந்து 173 கண்ட்ரிஸ் வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இதை வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு பீரியாடிக்கலாகவும் ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும். அந்தந்த நாடுகளில் இந்த ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்ஸை வந்து சில்ட்ரன் ஈடுபட்டிருக்காங்களா ஈடுபடலையா, அதை தடை செய்யறதுக்கு என்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்குது, என்ன மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க, அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிக்கை வந்து அந்த UNCRC கமிட்டிக்கு வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் 2 பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் சில்ட்ரன் ட்ராஃபிக்கிங், இன்வால்விங் சில்ட்ரன் இன் தி சைல்டு ப்ராஸ்டியூஷன்ஸு, இந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரியான செயல்பாடுகளை தடை செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் இது. இதுவும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க 2005. அப்போ ஸ்டேட் பார்ட்டி வந்து அகைன் வந்து எவ்ரி 5 years வந்து இது சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டேட் பார்ட்டி வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்கணும். இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகாலை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் 3 இதுதான் வந்து பற்றி குறிப்பிடுறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து என்னென்னா ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் வந்து எதர் சில்ட்ரன் அஃபெக்டட் சில்ட்ரன், யாருடைய மனித உரிமைகள் மீறப்படுகிறதோ அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ அல்லது குழந்தைகள் சார்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளோ தனிநபர்களோ வந்து நேரடியாக UNCRC கமிட்டிக்கு வந்து
கம்ப்ளைண்ட்ஸை வந்து அனுப்புறதுக்கான ஆப்ஷனல் ப்ரோட்டோகால். இதுவும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டிவேட் பண்ணல. இதில் வந்து ஒரு 53 நாடுகள் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோடய நான் ஏன் முன்னாடி நிறைய கன்வென்ஷனை வந்து சொல்லிட்டே வந்தோம்னா, ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம். இதில் எங்கெல்லாம் வந்து ஸ்டேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஸ்டேட் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், அல்லது ஸ்டேட் பார்ட்டி வந்து ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அது ஸ்டேட் மட்டும் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய அறிக்கைகளாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து கன்வென்ஷன் வந்து ஆப்ஷனல் ப்ரோட்டோகால் இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸஸ் அல்லது ஆன் பிகாஃப் ஆஃப் தி குரூப் அல்லது இண்டிவிஜுவல்ஸ் வந்து டைரக்டாக ஃபைல் பண்ணக்கூடிய சப்மிட் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இங்கே எந்தெந்த கன்வென்ஷன்ஸில் இருக்கோ அது அத்தனையுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டிவேட் பண்ணல. அப்படின்னா நம்ம யாரும் தனிநபர்களோ அல்லது நிறுவனங்களோ நேரடியாக இந்த யூஎன் கமிட்டிக்கு வந்து நம்மளால் கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்ப முடியாது. அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம அலோவ் பண்ணல. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, நாங்கள் கொடுத்துக்கிற அறிக்கையை ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்கோம், நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம், தனிநபர்கள் யாரும் தலையிட வேண்டாம். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப க்ரக்ஸ் ஆஃப் த இஷ்யூவாக வந்து நான் பார்க்குறேன். இப்போ மணிப்பூர் இஷ்யூவை பார்க்குறோம். மணிப்பூர் இஷ்யூவில் வந்து உண்மையிலே வந்து இந்த ஒரு மெக்கானிசம் இருந்துச்சுன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களே வந்து அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது சம்பந்தப்பட்ட மற்ற கன்வென்ஷன்ஸாக இருக்கலாம், நேரடியாக இன்டர்நேஷ்னலில் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை அல்லது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது முற்றிலுமாக நமக்கு இல்லை அப்படின்னு தான் பேர். இப்போ இதனால தான் வந்து ஏன் மனித உரிமை செயல்பாட்டுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாமல் நம்ம வெளியில் போய் பேசும்பொழுதோ, இதையும் தாண்டி நம்மளால் அறிக்கைகளாக சமர்ப்பிக்கும் போதோ, அல்லது இப்போ யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் நம்மளை அழைக்கிறாங்க, அங்கே போயிட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு காரணம்னா இதெல்லாம் வந்து அரசு வந்து நம்மளை அனுமதிக்கலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு வகையில் பார்க்கணும். அனுமதிக்காததுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசு ஓப்பனாக இல்லை, டிரான்ஸ்பரண்டாக இல்லை, அது கமிட்மெண்ட்டாக இல்லை. மனித உரிமையை காப்பதில் அல்லது வளர்த்தெடுக்கிறதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த அளவுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறதான் பார்க்குறோம். உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு கன்வென்ஷன்ஸையும் வந்து அதனுடைய ஸ்பிரிட்டோட அதனுடைய முக்கியத்துவம் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகால்ஸும் அனுமதிக்கணும், இண்டிவிஜுவல் ஆப்ஷனல் ப்ரோட்டோகால்ஸும் அனுமதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு நோக்கம் வந்து நிறைவேறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும், அது பேலன்ஸாக இருக்கும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் போகணும். சரி, இப்போ இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகாலில் வந்து ஒரு 3-4 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இது நடைமுறையில் இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அவசியம். ஒன்று வந்து இந்த சிஆர்சி பேஸ் பண்ணி ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கு இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோகாலில் இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கம்யூனிகேஷன் ப்ரொசீஜர்ஸ், நம்ம எப்படி வந்து இதை சப்மிட் பண்ணணும், என்ன மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி எவிடன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த கம்யூனிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து என்கொயரி ப்ரொசீஜர்ஸ் தேவைப்பட்டா, அப்போது தேவைப்பட்டால் இந்த என்கொயரி வந்து எப்படி அவங்க நடத்துவாங்க, யூஎன் அந்த கமிட்டியை வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷனை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்களா, இல்லை நேரடியாக விசிட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து நம்ம மணிப்பூர் மாதிரியான விஷயம் நாங்கள் வந்து ஒரு 2-3 விஷயங்களை வந்து கொண்டு போயிருந்தோம். ஒன்று வந்து இந்த காஸ்ட் அட்ராசிட்டி சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது நம்மளே வந்து ஒரு இன்வைட் பண்ணியிருந்தோம், நீங்களே நேரடியாக வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷனே கான்ஸ்டியூட் பண்ணுங்கள், நீங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு போய் பாருங்கள், அது குழந்தைகளோ அல்லது பெண்களோ என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான அட்ராசிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பண்ணுங்க அப்படின்னு அப்போ கமிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் மூலிமா ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறோம்.
பார்லிமெண்ட்டும் சேஞ்ச் கொண்டு வரணுங்க. அப்போ அந்த என்கொயரி ப்ரொசீஜர்ஸ் வந்து என்னங்கிறது, அது வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங்காக இருக்கலாம், டேரக்ட் விசிட்ஸாக இருக்கலாம், அது வெவ்வேறு வடிவத்தில் வந்து அதை என்கொயரி பண்ணி முடிக்குது. அதுமாதிரி ஃபைனல் ப்ரொவிஷன்ஸ் அதை முடிச்சிருப்பாரு. அந்த என்கொயரிலாம் முடிச்சு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஸ்டேட் பார்ட்டிக்கு எப்படி கொடுக்குறாங்க, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது தான் இந்த 3-4 முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி இது வந்து நடக்கலை அப்படிங்கிறதோட முடிக்க இவங்கள லாஸ்ட்டில் போயிடுற டைம் இல்லை. நான் இந்த ஆப்ஷனல் ப்ரோட்டோக்கால், இந்த இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸு, இதுக்கு நமக்கு ப்ரொவிஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் வேறு எந்தெந்த வகையில் வந்து நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் மெக்கானிசத்தை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப முக்கியமாக இருக்கும். இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா வெவ்வேறு மற்ற வடிவங்களை வந்து நம்மளால் அது குழந்தைகளுடைய உரிமை பாதுகாக்கிறதா இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், தலித் ட்ரைபலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வெவ்வேறு விஷயங்களை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும். அது தெரிஞ்சுட்டா ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளால் நாம் செய்யக்கூடிய வேலைகளை, நம்முடைய அறிக்கைகளை, நம்ம டேட்டாவை வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது வந்து இந்த யூனிவர்சல் பீரியாடிக்கல் ரிவ்யூ. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்ப்ரிஹென்சிவான பியர் குரூப் ரிவ்யூ. வந்து இந்த எல்லா கன்வென்ஷன்ஸும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் பார்ட்டியும் எந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறத ஒரு பியர் ரிவ்யூ வந்து நடக்குது. அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். அதில் வந்து இந்தியாவில் வந்து இப்போது இந்த யூஎன் ஒர்க்கிங் குரூப் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் WHR நேஷ்னல் இருக்கும்போது அது நேஷ்னல் வைட் இதை பற்றி ரொம்ப அழகாக கொண்டு போனார். நாங்கள் வந்து தலித் செக்டாருக்காக வந்து இந்த செகண்ட் சைக்கிளில் கூட அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ப்ளே பண்ணாங்க. 3rd and 4th வந்து ரொம்ப நல்லா பண்ணுவோம். அதை மானிட்டர் பண்ணுவோம். அது ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு விஷயம். அதில் வந்து நம்முடைய சைல்ட் ரைட்ஸ், இப்போ நம்ம வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் சம்மந்தமாக என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, எது நடைமுறைகள். இப்போ வந்து லாஸ்ட் சைக்கிள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்தது. இப்போ இந்த சைல்டு மேரேஜை வந்து ப்ரொவிஷன் பண்ணுறது, எஜுகேஷன் ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷன்ஸு, இந்த மாதிரி ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா சில்ட்ரனுடைய ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த சைல்டு அபியூஸ், செக்ஷுவல் அபியூசஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸு, இப்படி பல்வேறு வகையான குழந்தைகள் சம்பந்தமான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அது முக்கியமாக நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் இதை என்ன சொல்கிறது முழு ஆதாரத்தோட ஃபேக்ஷன்ஸ்லாம் தயார் பண்ணி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி அந்த யூனிவர்சல் பீரியாடிக்கல் ரிவ்யூக்கு முன்னாடி அந்த பர்மனன்ட் மிஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுடைய பிரதிநிதிகளை சந்தித்து இந்த அறிக்கைகள்லாம் கொடுத்ததனுடைய விளைவு வந்து அது பல்வேறு பரிந்துரைகள் வந்து அதை கொண்டு போய் சேர்க்க முடியுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது பின்னாடி பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஆல்டர்னேட் ரிப்போர்ட் ஒவ்வொரு கன்வென்ஷன்ஸ் சம்மந்தமாகவும் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனீவாவில் வந்து நடக்கும்போது அது சம்மந்தமான ரிவ்யூ நடக்கும்போது ஒன்ஸ் இன் 5 years வந்து நம்ம வந்து அந்தந்த தீமேட்டிக் ஏரியாவில் வந்து அறிக்கைகள் கொடுக்க முடியும். ஒவ்வொரு கன்வென்ஷன்ஸ்லையும் வந்து நம்ம சைல்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து பார்த்து அதில் நம்முடைய பரிந்துரைகளை, நம்முடைய டேட்டாவை, நம்ம மற்ற விஷயம் வந்து ஃபீட் பண்ணி அறிக்கைகளை கொடுக்க முடியும். தலித் பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து 2-3 அறிக்கை வந்து நம்ம சப்மிட் பண்ணிக்கிறோம். ஒரு சர்ட்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன்ஸில் வந்து அதை நம்ம சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இன்க்ளூடிங் த வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஸ்பெஷல் ராபர்ட்டர் அவருக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம். அதில் சில்ட்ரன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் வந்து தலித் பர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறது இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற டேட்டா வந்து ரிப்போர்ட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அது வந்து ரொம்ப அழகாக அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே போல் வந்து இந்த வெவ்வேறு கன்வென்ஷன்ஸுக்கான ஏற்கனவே சொல்ல 79 ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் வந்து நம்ம எப்படி ரீச் அவுட் பண்ணுறது, அது ஒரு முக்கியமானது. ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் வந்து இந்தியாவில் பெரும்பாலும் அனுமதிக்கிறது இல்லை. ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர்
விமன் பிஃபோர் கொரோனா அதுவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து சில முக்கியமான ஸ்பெஷல் ராப்போர்ட்லாம் அனுமதிக்கிறதுல ஒரு இந்தியாவில் வந்து நேபாளையோ மற்ற இடத்துலையும் வெளியில் வச்சு ஏற்பாடு பண்ணி அவங்க சந்தித்து அங்கே ரிப்போர்ட் கொடுக்குது. ஆனால் அது ஒரு முக்கியமானது. நம்ம அவங்க ரீச் அவுட் பண்ண முடியும். அது வந்து இமெயில் மூலியமாகவோ அல்லது வந்து நம்ம அட்வொகசி எஃபோர்ட் மூலிமா ஜெனிவா போகும்போதோ மற்ற இடங்களுக்கு போகும்போதோ அந்த குறிப்பிட்ட கன்வென்ஷன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ராப்போர்ட்டை வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு ப்ரொசீஜரு. ஒருவேளை அவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபோர்ட் எடுத்தால் அவங்களே கூட விசிட் பண்ண முடியும். அது அந்த பார்ட்டி கண்ட்ரி வந்து அனுமதிச்சாக்கா அது வந்து பார்க்க முடியும். இப்போ இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம இது பீரியாடிக்கல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். கடைசியாக சப்மிட் பண்ண ரிப்போர்ட் வந்து 2014 நினைக்கிறேன். 2014 வந்து 2 பீரியடுக்கு சேர்த்து 2014 வந்து சப்மிட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இன்னும் வந்து சப்மிட் பண்ணவே இல்லை. அந்த 2014 கூட ரொம்ப என்ன சொல்கிறது க்ளோரிஃபைடு ரிப்போர்ட்டு தான் வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் போக்சோ ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறோம். சைல்ட் மேரேஜ் வந்து இங்கே தடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது க்ளோரிஃபைடு அல்லது வந்து புகழக்கூடிய விஷயமாக தான் வந்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையான அறிக்கை வந்து நம்மள மாதிரி குழந்தைகள் உரிமைக்கான செயல்பாடுபடுபவர்கள் நாம் அளிக்கக்கூடிய அந்த ஆல்டர்னேட் ரிப்போர்ட் தான் ரொம்ப உண்மையான அறிக்கையாக இருக்கும். அதுக்கும் ரொம்ப வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான வழிகள் இப்போ ஆப்ஷனல் ப்ரோட்டோக்கால் 3 நமக்கு இல்லை. சிஆர்சி மட்டும் இல்லை, எந்த ஒரு கன்வென்ஷனுக்குமே இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸுக்கான ஆப்ஷனல் ப்ரோட்டோக்கால் வந்து இன்னும் ரேட்டிஃபை ஆகலை. அதை ரேட்டிஃபை பண்ணணும், நம்ம அழுத்தம் கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே இந்த சில்ட்ரன்ஸ் மூவ்மெண்ட் எடுத்தாலும் நிறைய மூமெண்ட்ஸ் நேஷனல் சில்ட்ரன்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. அதை நம்ம மீண்டும் திருப்பி அதை கொஞ்சம் அட்வொகசி எஃபோர்ட் எடுக்கும். அது அவ்வளோ ஈஸியில் தான் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதை குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற ப்ரொசீஜர்ஸை நம்ம பயன்படுத்தி குழந்தைகள் உரிமையை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நம்ம வந்து இந்த சர்வதேச மெக்கானிசம்